வணக்கம். நான் நெடுஞ்செழியன் அட்வொகேட்டு. தொடர்ந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை பற்றி தொடர்ந்து நம்ம ஒரு பதிவு போட்டுக்கிட்டே இருக்கோம். இது தொடர்பாக ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்கோம். கவர்னர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி எவிடன்ஸோட ஆவண ஆதாரங்களுடன் கொடுத்து அது ஒரு என்கொயரி போய் அவர் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு 3 கமிட்டியில் நடவடிக்கை எடுக்க சொல்லி கவர்னர் கிட்டத்தட்ட 15 ரிமைண்டருக்கு மேலே அனுப்பிச்சிருக்கார் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு. தமிழ் பல்கலைக்கழகத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. மீண்டும் மீண்டும் பொதுமக்களை சந்திக்க வேண்டியது, பொது வெளியில் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்றால், தமிழ் பல்கலைக்கழகத்தின் 1000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு அந்த 1000 ஏக்கர் நிலம் பறிபோய்விட்டதே என்று பேசுவதற்கும் அதற்காக போராடுவதற்கும் கூட தி சோ கால்டு தமிழ் ஸ்காலர்ஸ், அதாவது அவங்க பேரை சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கு தமிழ் மேலே பற்று இருக்குன்னு தமிழை சொல்லி பிழைப்பு, தமிழின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்தும் நபர்கள், ஃபிசிக்கலாக அதனோட லேண்டு போகுதுங்கிறத பற்றி கவலைப்படுறவங்க கிட்டத்தட்ட 10 வருடமாக 40 கல்வியாளர்கள், தகுதியற்ற நபர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். இதை பற்றி எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை, பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை பற்றி எந்த கவலையும் படவில்லை. ஏனென்றால் இதனுடைய உள்நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தமிழின் மீது உண்மையான பற்றும் பாசமும் தமிழ் வளர வேண்டும் என்ற எண்ணமும் இருக்குமானால் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் நெருக்கடி கொடுத்து இதன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி வற்புறுத்தி இருக்க வேண்டும். அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் எதனையும் செய்யவில்லை. நிலம் பொதுவாக தமிழ் வளர்ப்பது என்னவென்றால், தமிழ் வளர்ச்சித்துறை என்று ஒரு துறை உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த தமிழ் வளர்ச்சித்துறைக்கு என்ன மெயின் வேலை என்ன பார்க்குறாங்கன்னா, போர்டு தமிழில் வச்சுருக்காங்களா, அதுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க. விருது வழங்குறது, அதாவது இப்போ அதை பற்றி என்ன வெளியில் பேச்சு இருக்குன்னா, உனக்கு விருது வேணுமா, எவ்வளோ பணம் தர்ற அப்படிங்கிறது தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா விருதுகளும் விற்கப்படுகின்றன, விற்பனைக்கு ஏலம் விடலை ஒன்று, அவ்வளோதான். அதை தவிர இந்த விருது வழங்குவதனால தமிழை எப்படி வளர்க்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு உயரிய நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது. இதில் 5 புலங்கள் இருக்குது, 26 துறைகள் இருக்குது, எல்லாம் டிஸ்டிங்க்ட், அதாவது தனித்துவமான துறைகள். இந்த தனித்துவமான துறைகள் எல்லாத்துலேயுமே தமிழ் படித்தவங்களை மட்டும் போட்டு, அதாவது தத்துவம் இருக்குது, வானசாஸ்திரம் இருக்குது, இதெல்லாம் தமிழில் மிகப்பெரிய, அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இதனை பற்றி ஒரு தெளிவான ஆராய்ச்சி பூர்வமான முடிவுகள் எட்டப்பட்டு அவை பதிவு செய்யப்பட்டுள்ளன. கல்வெட்டுக்கள் மற்றபடி எல்லாத்துலேயுமே நம்ம படிக்கும்போது இன்றைக்கி சொல்கிற அறிவியலோட கண்டுபிடிப்புகள் அன்றே எப்படி கண்டுபிடிக்கப்பட்டன, எப்படி அதை பற்றி ஒரு முடிவு எட்டப்பட்டன என்ற ஒரு நமக்கு அதை பற்றி ஒரு பெருமிதம், தமிழனுடைய பெருமிதம், தமிழனுடைய நாலேஜ், அதாவது அவனுடைய அறிவு திறன் நமக்கு பிரமிக்க வைக்குது. அந்த துறையை பற்றி எதுவுமே பண்ணாமல், இந்த தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் எதுவுமே நிறைவேறாமல், அகராதிகள் துறை இருக்குது, அகராதிகள் தொகுக்கப்படவில்லை. இப்போ கடந்த 10 வருடமாக ஒன்றுமே கிடையாது. அதுக்கு அடுத்தது மொழிபெயர்ப்பு துறைன்னு ஒன்று இருக்குது. மொழிபெயர்ப்பு துறையிலையும் தமிழ் படித்தவங்க தான் போட்டிருக்காங்க. எதுலேருந்து எதை மொழிபெயர்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சமயம் கலோக்கியல் சென்னை தமிழையும் திருநெல்வேலி தமிழையும் தஞ்சை தமிழையும் தமிழ்லேருந்து மொழிபெயர்ப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு இதை உருவாக்குனவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத மறந்துட்டு இப்போ இருக்கிற இந்த அறிவுஜீவிகள், சோகால்டு அறிவுஜீவிகள் இருக்காங்க இல்லையா, மொழிபெயர்ப்பு துறைன்னா என்ன பர்பஸுக்காக அது தொடங்கப்பட்டதோ அந்த பர்பஸ் செயல்படவே இல்லை. சொல்லப்போனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் 4 இல்லை 6 ஒரு பிஹெச்டி மாணவர்கள் மட்டும் இருக்காங்க. அது உயர் ஆராய்ச்சிங்கிறது நாட் ஓன்லி பிஹெச்டி மட்டும் ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும் இல்லை, உண்மையான ஆராய்ச்சி நடைபெற வேண்டும். அதாவது சில ஆராய்ச்சி கட்டுரைகளை படிச்சிங்கனாலே அது நீங்கள் டைம் இருந்ததுன்னா பல்கலைக்கழகத்தினுடைய நூலகத்தில் சில ஆராய்ச்சி அறிக்கைகளை படித்து பாருங்கள். அதை பார்த்தாலே தெரியும். ஒரு கோயிலை பற்றி எழுதினாங்கன்னா, கோயிலில் முதல்ல துவாரபாலகர் சிலை இருக்குது, அதுக்கு முன்னால் நந்தி இருக்குது, உள்ள லிங்கம் இருக்குது, இடது பக்கத்தில் அம்பாள் இருக்குது, இப்படின்னு எழுதுறது என்ன ஆராய்ச்சின்னு எனக்கு தெரியல. இது மாதிரி கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஆராய்ச்சிகள் எதற்குமே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு கமிட்டி போட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிவங்க, ஒரு பெரிய ஒரு எமினண்ட் ஸ்காலர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி எமினண்ட் ஸ்காலர்ஸை ஒரு கமிட்டியாக போட்டு இந்த ஆராய்ச்சி நூல்கள்லாம் முதல்ல பண்ணுங்கள். இது ஆராய்ச்சியாக உண்மையிலேயே ஆராய்ச்சி நடக்குதாங்கிறத பாருங்கள் முதல்ல. ஏன் அப்படின்னா,
சான்றிதழ்ங்கிறதுக்கும் சான்றிதழ்னு எழுதக்கூடிய நபர்கள் இங்கே பணியில் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக வெளியில் கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. லகரத்துக்கும் ஷகரத்துக்கும் வித்தியாசம் தெரியலை. அது மாதிரி நபர்கள் இவங்க எப்படி வந்து பிஹெச்டி பண்ணாங்க, இவங்க எப்படி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்தாங்க, அப்புறம் எப்படி எம்ஃபில் பண்ணாங்க, எப்படி பிஹெச்டி பண்ணாங்க, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு வந்தது, இதெல்லாம் முடிஞ்சு எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நகைப்புக்குரியது. இதை பற்றி எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை. அடுத்தது, இப்போ அண்மையில் ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது. சத்யான்னு ஒரு பொண்ணு பிஎஸ்சி பாட்டனி படிச்சிருக்கு. பிஎஸ்சி பாட்டனியில் அந்த பொண்ணை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. சேர்த்த பிறகு அது ஏதோ ஒரு காரணத்தினால 1 இயர் கழித்து ஒரு தேர்வு எழுதுது. தேர்வு எழுதின பிறகு அந்த தேர்வை நிறுத்தி வைக்க சொல்லி இப்போ இருக்கிற செயலாளர், அவர் தான் விசி இன்சார்ஜ் கமிட்டி கன்வீனரும் கூட, ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்டாருன்னா ஒரு நிர்வாக அறிவு, அதாவது அகடமிக் நாலேஜ் இல்லைங்கிறது பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா நிர்வாக அறிவு இருக்கிறவங்களுக்கு இது வந்து அகடமிக் நாலேஜ், தமிழை பற்றிய ஒரு பட்டறிவு, தமிழறிவு வேணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதுவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஒரு அஷ்டாவதானியாக அவர் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் நிர்வாக அறிவாவது இருக்கணும் இல்லையா? அந்த நிர்வாக அறிவும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து இது அன்அப்ரூவ்டு டிகிரி, அதனால் இவங்களுக்கு டிக்ளேர் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில் சாத்தியம்? முதல்ல அன்அப்ரூவ்டு டிகிரி நடத்தி அது 3 வருஷம் படிக்க வச்சு அதனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? அதை கூட எடுக்காமல் ஒரு நிர்வாகம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டோம், அவங்க கொடுக்கல. யூஜிசி ரெகுலேஷன்ஸில் தெளிவாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே, ஸ்டூடெண்ட்டை சேர்க்குறதுக்கு முன்னே நீங்கள் கட்டாயமாக அப்ரூவல் வாங்கியிருக்கணும் அப்படின்னு. அப்ரூவல் வரலன்னா நீங்கள் ஏன் சேர்க்குறீங்க? அந்த மாதிரி சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு இப்போ டிகிரி கொடுக்கல. அந்த பொண்ணுக்கு மட்டும் நிறுத்தி வச்சுருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், முக்கியமான இஷ்யூஸ் என்னென்ன இருக்குன்னா, இப்போ அதோடு படித்த அந்த பெண்ணோட படித்தவர்களுக்கு டிகிரி கொடுத்து அவங்க வெளியில் போயிட்டாங்க. அது அன்அப்ரூவ்டு டிகிரி. இந்த பொண்ணுக்கு அன்அப்ரூவ்டு டிகிரி அப்ரூவல் இல்லை அந்த கோர்ஸுக்குங்கிறதுனால இந்த பொண்ணுக்கு டிகிரி கொடுக்கல. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தீர்வு என்ன வந்திருக்குன்னா, இது வேறு ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்டு காலேஜில் இந்த பொண்ணை படிக்க வச்சு அதுக்கு ஒன்றா படிப்பு செலவை பல்கலைக்கழகம் ஏற்றுக்கணும். வெக்கமாக இல்லையா? இது மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த பிறகு இதுக்கு போய் கோர்ட்டில் போய் நின்று இது மாதிரி நாங்கள் படிக்க வைக்கிறோம், நாங்கள் படித்த ஒரு 3rd ரேட்டட் லோஃபர், ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்டியூஷன் கூட இந்த மாதிரி பதில் சொல்லாது. வெக்கம் கெட்டவங்க. வெட்கம், மானம், ரோசம் ஏதாவது ஒன்று இருந்தால் உண்மையிலேயே தூக்கு மாட்டிட்டு தொங்கணும். ஒரு அப்ரூவல் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டை 3 வருஷம் படிக்க வச்சு அந்த ஸ்டூடெண்ட்டோடு சேர்ந்தவங்களை இத்தனை பேருக்கு டிகிரி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இப்போ இந்த பொண்ணுக்கு மட்டும் நான் வேறு ஒரு காலேஜில் படிக்க வைக்கிறேன்னு ஒரு அண்டர்டேக்கன் கொடுத்துட்டு வர்ற அளவுக்கு கேவலமான நிர்வாகமாக இந்த நிர்வாகம் இருக்குது. இந்த நிர்வாகத்தினுடைய தலைவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இதை விட வெட்கக்கேடு வேணுமா? ராஜாராம்னு ஒருத்தர் இருக்கார். இவருக்கு எந்த விதமான அடிப்படை அறிவு இருக்கா, நிர்வாக அறிவு இருக்கா? இது மாதிரி எப்படி பண்ண, யார் இந்த கோர்ஸை சேர்த்தது, அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? அடுத்தது எடுத்துக்கிட்டால், குறிஞ்சிவேந்தன் ஒருத்தர் வந்து தமிழ் பண்பாட்டுத்துறை, தமிழ் வளர் மையம், தமிழ் பண்பாட்டு மையம்னு 2 அமைப்புகள் உருவாக்குறாங்க. இது நல்ல நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னா, தமிழை வெளிநாட்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, நம்ம உறவினர்கள் தமிழ் வழி சொந்தங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு தமிழ் பேசவோ படிக்கவோ தெரியாமல் இருக்காங்க, அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு அதையெல்லாம் உருவாக்கணுங்கிறதுனால அவங்களுக்கு தமிழ் கல்வி அறிவை புகட்டணும், தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் கொஞ்சம் சொல்லித்தரணுங்கிறதுக்காக இந்த மையங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் அதை போய் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போய் டிகிரி நடத்திருக்காங்க. டெப்பு, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ யூஜிசி விதிமுறைகளின்படி ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியில் அவங்க கோர்ஸ் நடத்த முடியாது. அதையும் மீறி ஒரு அக்ரிமெண்ட், அதாவது 2வது அஃபிலியேஷனுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இவங்களுக்கு வந்து காலேஜ், இந்த யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட்டட் காலேஜே கிடையாது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கோர்ஸ் நடத்த முடியாது. ஆனால் இவங்க ஃபாரினில் போய் நடத்துகிறாங்க. அது நடத்தினதாவது ஒழுங்காக நடத்துனாங்களான்னா, அந்த நடத்தினவங்களுக்கு ஃபஸ்ட் இயரோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே இவங்க வந்து எந்த விதமான கோர்ஸும் நடத்தலை, அதை பற்றி எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. அவங்க வந்து அந்த அமைப்பில் இருந்து இவர் அதனுடைய தமிழ் பண்பாட்டு மையம் தமிழ் வளர் மையம்ங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதனோட டைரக்டர் பேருக்கு நேராக டிடி எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நேராக அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் த்ரூ பேங்க் அக்கௌண்ட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இதை பற்றி நம்ம பல திருப்பம் எழுதியாச்சு. அதாவது எரும மாட்டு மேலே மழை பெய்தால் கூட கொஞ்சம் சிலுத்துட்டு எங்காவது ஓடி போவோம். அது கூட கிடையாது. எந்த விதமான ரியாக்ஷனுமே கிடையாது இவங்களுக்கு. அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒருத்தர் எப்படி தன்னோட அக்கௌண்ட்டில் எப்படி அந்த பணம் வாங்குவார்?
இந்த பணம் தான் வாங்கினாரா, இதை விட அதிகமாக வாங்கினாரா, எவ்வளோ பணம் வாங்கினாருங்கிறது தெரியாது. அவங்க யூனிவர்சிட்டி பேர்லேயும் பணம் வந்திருக்கு, தனிநபர் குறிஞ்சிவேந்தன்கிற ஒரு நபர் மேலேயும் டைரக்டர் அவர் அக்கௌண்ட்லேயும் பணம் அனுப்புனதா அவங்க கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாங்க. யாருக்கு? செக்ரட்டரிக்கு சிண்டிகேட் மெம்பர் எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க. எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அதாவது இதுக்கு அடிப்படையில் இந்த தமிழ் வளர் மையம், தமிழ் பண்பாட்டு மையம் அந்த அந்த பிரிவில் ஒர்க் பண்ண இளநிலை உதவியாளருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. அதோடு முடிஞ்சு போச்சு. அது இந்த கம்ப்ளைண்ட் வந்த பிறகு இல்லை, ஏற்கனவே இதில் முறைகேடு நடந்திருக்குன்னு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுட்டு அதோடு சரி, அது அவரை பற்றி எதுவுமே கேட்கல. ஏன்னா இதனோட தவறு செய்த ஆள் வேறு இல்லையா, அவர் வெறும் கணக்கெழுதி வச்சவர் தானே, அதனால் அதை அப்படியே விட்டுட்டாங்க. இது நிதி மோசடி. அடுத்தது இல்லாத கோர்ஸில் எல்லாம் இல்லாத டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்குறது, இல்லாத டிபார்ட்மெண்ட்டு. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, இதே ராஜாராம் ஒரு ஜியோ போடுறாரு, ஜியோ நம்பர் 48. என்ன அப்படின்னா, பழங்குடி மக்கள் ஆய்வு மையத்தில் அரசாங்கமே எடுத்துக்கிடுச்சு, டேக் ஓவர் பண்ணிடுச்சு, அதனால் அதில் அப்பாயிண்ட் பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுத்து சிண்டிகேட் வைக்கணும் அப்படின்னு சிண்டிகேட்டில் ஜியோவில் ரெக்கார்டடாக போடுறாங்க. அந்த ஜியோவில் கையெழுத்து போட்டது ராஜாராமன். மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, 2வது ரூபாய் அவரை ரெகுலரைஸ் பண்ணி அவரை ஒரு புலத்தலைவராக, அவரோட துறை தலைவராக அவரை அப்பாயிண்ட் பண்ணார், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை. பழங்குடி மக்கள் ஆய்வு மையத்தில் அப்பாயிண்ட் பண்ண ஒருத்தரை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு அவரே கவர்மெண்ட்டுக்கு எழுதுகிறார். இவர் கவர்மெண்ட்டோட செக்ரட்டரியாக இருந்து ஒரு ஜியோ போடுறாரு. அதுக்கு அடுத்தது தமிழ் பல்கலைக்கழகத்தோட கன்வீனராக இருந்து இவரை ரெகுலரைஸ் பண்ணணும்னு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. இதை விட கேவலமான ஒரு சூழ்நிலை, கேவலமான நிலை ஏதாவது உண்டா? நடந்திருக்கா? இல்லை. இது மாதிரி யாரும் கேட்டது, ஒரு சாதாரண ஒரு SSLC படித்தவங்க கூட இந்த மாதிரி முட்டாள்தனத்தை செய்ய மாட்டான். எப்படி பண்ண முடியும்? அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த சத்யா மட்டும் கிடையாது, இந்த கோர்ஸ் மட்டும் கிடையாது, 484 பேர் பிஎட் ஒரு கோர்ஸுக்கே 484 ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ரூவல் இல்லை. அதான் சிண்டிகேட்லேயே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு நாங்கள் அப்ரூவலுக்கு வாங்கலை, அப்ரூவல் கேட்ட பிறகு போஸ்ட் டேட் போட்டு அப்ரூவல் கொடுக்க முடியாதுன்னு UGC சொல்லிட்டாங்க. அந்த கம்யூனிகேஷன்லாம் நம்மகிட்ட டாக்குமெண்ட்டாகவே இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ணி இதே செக்ரட்டரிக்கு லெட்டர் எழுதியாச்சு, எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ இதில் எத்தனை பேர் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இதில் அன்அப்ரூவ்டு டிகிரி வாங்கிட்டு எப்படி உள்ளே போகிறாங்கன்னு தெரியல. இதை பற்றியெல்லாம் எதை பற்றியும் கவலை கிடையாது. அந்த 484 பேர் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோ, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ, அன்அப்ரூவ்டு டிகிரியை நடத்தின கோர்ஸை நடத்தின அப்போதைய பதிவாளர் துணைவேந்தர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ எந்த விதமான முயற்சியும் கிடையாது. சிலோனில் போய் கவர்னர்கிட்ட அப்ரூவல் வாங்கலை, அந்த டிகிரி கோர்ஸ் அப்ரூவல் இல்லை, சிலோனில் போய் டிகிரி கொடுக்குறாங்க. முன்னால் இருந்த இவர் துணைவேந்தர் திருவள்ளுவன் அங்கே போய் டிகிரி கொடுத்துட்டு வர்றாரு, PhD எல்லாமே கொடுத்துட்டு வர்றாரு. அது இது வீடியோ ஆதாரமே இருக்குது, அந்த இன்ஸ்டியூஷன் நடத்தினது வீடியோ ஆதாரமே இருக்குது. இதை பற்றி திரும்ப எழுதியாச்சு, ஒன்றும் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது. அதாவது இன்னொன்று டிப்ளமோ இன் சித்தா மெடிசன் ஒருத்தர் கொடுக்குறாங்க, அவர் அதை வச்சுட்டு சித்தா மெடிசன் ப்ராக்டிஸே பண்ணுறாரு. அது கோர்ட்டில் இருக்குது பெண்டிங் இன்னும். அதுக்கு அந்த கோர்ஸ் யார் நடத்தினது, அந்த கோர்ஸ் நடத்தின போது யார் VC, யார் பதிவாளர், எப்படி கொடுத்தீங்க, இந்த டிகிரி யார் கொடுத்தது கேட்டால் நாங்கள் அதில் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லைன்னு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் அவர் வச்சுருக்க டிகிரியில் அரசு வேலைக்கு தகுதி இல்லை அப்படின்னு இருக்குது. இப்போ இது யார் தயார் பண்ணது? அட்லீஸ்ட் இந்த டிகிரி, ஆரிஜின் ஆஃப் தி டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இது மாதிரி அன்அப்ரூவ்டு டிகிரிஸ். அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, யாரும் இப்போ சிண்டிகேட் சொல்லியிருக்கு, நான் அதை ஏற்கனவே பல திருப்பம் பேசிட்டோம். ஃபோக்லோர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட்டில் மதுரை டிவிஷன் பெஞ்சில் மதுரை பெஞ்சு டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் என்ன அப்படின்னா, ஃபோக்லோர் இஸ் நாட் ஈக்குவல் டு தமிழ். அப்போ ஃபோக்லோர் படித்தவங்கள தான் போடணும்னு அது ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அது டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் 2007 வந்திருக்கு. அதே சமயத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருவாங்க. தமிழ், ஹிஸ்ட்ரி, எல்லா டிகிரி முடித்தவங்களும் ஃபோக்லோரில் அப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டிங்கிற மாதிரி அவங்க கால்ஃபர் பண்ணுறாங்க. கால்ஃபர் பண்ணும்போது என்ன வருதுன்னா, இப்போ அதை எதிர்த்து ஒரு நபர் கேஸ் போடுறாரு. கேஸ் ஃபைல் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மதுரை டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால இதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷனை வித்ட்ரா பண்ணிடுறோம்
வித்ட்ரா பண்ணிவிட்டு இனிமேல் ஃபோக்லோரில் மட்டும்தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு யூனிவர்சிட்டி கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்கு. அதுக்கும் ரெக்கார்டு இருக்குது, அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்ஃப்ரக்சுவஸ் வித்ட்ரா ஆகிடுது, அது வந்து டிஸ்மிஸ் ஆகிடுது. ஆனால் அதே யூனிவர்சிட்டி 2012 இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. 2016-17 மூணு பேருமே இப்போ ஃபோக்லோர் டிகிரி இல்லை, அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாமே இப்போ வந்து இந்த 40 பேர் பிரச்சனையில் அவங்களும் வர்றாங்கன்னு வச்சுங்க. அதில் ஒருத்தர் வரலன்னா அவர் தான் டிகிரியே எலிஜிபிலிட்டியே கிடையாது, அப்பாயின்மெண்ட்டுக்கே எலிஜிபிலிட்டி கிடையாது. இப்போ ஈக்குவலன்ஸுங்கிறது யார் கொடுக்குறாருன்னு ஒரு இது சித்த மருத்துவத்துறையில் ஒருத்தர் இருக்கார், பேராசிரியர், அவர் கொடுக்குறாரு. அவருக்கு வந்து ஃபோக்லோரும் தெரியாது, தமிழும் தெரியாது, அதில் உள்ள சப்ஜெக்ட் எவ்வளவு இருக்குது, சிலபஸ் என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அவர் எழுதி கொடுக்குறாரு, இது 2 பேரும் ஈக்குவல் தான், இது ரெண்டும் இதை வச்சு போடுறேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஈக்குவலன்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஈக்குவலன்ஸ் கமிட்டின்னு ஃபார்ம் பண்ணி அதில் எக்ஸ்பர்ட்ஸை ஒரு கமிட்டி மெம்பர்ஸை எக்ஸ்பர்ட் கமிட்டி மெம்பர்ஸாக போட்டு அதுதான் டிசைட் பண்ணுது, சிலபஸை வெரிஃபை பண்ணி. ஆனால் இவங்களுக்கு எதுவும் தேவையில்லை, இவங்க எல்லாத்துக்கும் மணி, இதில் மணி பவர் எல்லாத்த விட பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுது. இதுக்கு வந்து இதே சிண்டிகேட்டில் இந்த வி ராஜாராமன் தான் இது வந்து கன்வீனர் ஆஃப் தி இது விசி இன்சார்ஜ் கமிட்டி. இந்த சிண்டிகேட்டு தான் போடுது இவருக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டு, டிவிஷன் பெஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டை ஏன்னா இதெல்லாம் மறைச்சி தான் டிவிஷன் பெஞ்சில் ஜட்ஜ்மெண்ட் வாங்குறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து எஸ்எல்பி ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த விதமான கேட்கல. அதை மறுபடியும் கேட்கணும் இல்லையா? ஒரு நிர்வாகம்னா என்ன, நிர்வாகம் ஒரு டைரெக்ஷன் கொடுத்ததுன்னா அடுத்தது நிர்வாகம் கேட்கணும்ல, என்னாச்சு, எந்த டைரெக்ஷன் கொடுத்தனா என்ன ஆச்சு அப்படின்னா. இது வந்து ஒரு சாதாரண மாடு மேய்க்கிறவங்க கூட வந்து மாடு ஒரு எல்லையை தாண்டி போனால் அந்த எல்லையை தாண்டி போச்சுன்னா உடனே அதை வந்து விரட்டிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த எல்லைக்கு வெளியில் போகக்கூடாது அதுன்னு. இது எதுவுமே கிடையாது, எதுக்குமே லாயக்கு கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன டிகிரி வேணாலும் வாங்கலாம், எதில் வேணாலும் போய் ஜாயின் பண்ணலாம், என்ன ஃப்ராடு அயோக்கியத்தனம் வேணாலும் பண்ணலாம், எந்த பணத்தை வேணாலும், யூனிவர்சிட்டியோட பணத்தை எவ்வளோ வேணாலும் ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணலாம். எதுக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் இல்லை. இந்த தமிழுக்காக போராடுபவர்களாக சொல்லிக்கொள்பவர்கள் நிலத்துக்காக போராடுறாங்க, ஆர்ச்சி வைக்கிறதுக்கு போராடுறாங்க, விருது வழங்குறதுக்கு போராடுறாங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தை காப்பாற்றுறதுக்கு யாருமே போராடலை. இது எல்லா கதவையும் நாங்கள் தட்டி பார்த்துட்டோம். இப்போ இறுதியாக என்ன பண்ணுறோன்னா, பப்ளிக் உங்கள்கிட்ட வரப்போகிறோம். இப்போது இதை ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் நடந்திருக்குன்றத சொல்ல வரேன். இது அத்தனைக்கும் ஆவண ஆதாரங்கள் இருக்குது. நம்ம இப்போ இதிலேருந்து என்ன பண்ண போகிறோம், வாரம் உங்கள் முன்னாலேயே வைக்க போகிறோம். ஏன்னா தமிழ் மக்கள் நீங்கள் தான் பார்க்கணும், தமிழ் பல்கலைக்கழகத்தை எப்படி குட்டிச்சோறு பண்ணியிருக்காங்க, தன்னுடைய சுயலாபத்துக்காக என்ன காரணம்னு தெரியணும் இல்லையா, ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா அதுக்கு. அதனால் எப்படியெல்லாம் குட்டிச்சோறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆவண ஆதாரங்களோட நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இது ஆவணங்களையும் இதோடே நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா எந்த அமைப்புகளும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நோ யூஸ், இப்போ இவங்க யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா எல்லாமே ஊழல் ஜோதியில் ஐக்கியமாயிட்டாங்களோங்கிறது தான் சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருக்கும்போது தமிழை நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, தமிழ்த்தாயின் சாபம் இவர்களுடைய 7 தலைமுறைகளையும் விட்டு வைக்காது, நிச்சயமாக விட்டு வைக்காது. இந்த பணத்தை சம்பாதிச்சு நீங்கள் எந்த விதத்துலையும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி தமிழ் பல்கலைக்கழகத்தை காப்பாற்றணுங்கிறதுனால என்ன நடந்திருக்கு ஒவ்வொன்றும் ஆவண ஆதாரங்களோட முழுமையாக உங்கள் முன்னால் வைக்க போகிறோம். இதை புத்தகமாகவும் வெளியிட போகிறோம். இது வந்து யூடியூப் சேனல்லையும் நாங்கள் பேச போகிறோம். இது முழுமையான ஆவண ஆதாரங்கள் உங்களுக்கு உங்கள் கைக்கு தாராளமாக கிடைக்கும். எல்லோரும் யார் வேணாலும் எடுத்துக்கிட்டு அதை வழக்கு போடணுமோ என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். இதில் வேறு வழியே கிடையாது. இதில் வந்து ஒரு குழுவாக செயல்படுறாங்க. ஏன்னா இப்போ விசி இன்சார்ஜ் கமிட்டி மெம்பர்னு இங்கே ஒரு இது பாரத ஜோதின்னு ஒரு அம்மாவை போட்டிருக்காங்க. அந்த அம்மா டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டியை வாங்காமல் இது கொடுக்குறாங்க. அந்த தகுதி இல்லாமல் இணைப்பேராசிரியர் பதவி உயர்வு, அதுக்கடுத்து இப்போ பேராசிரியர், இப்போ விசி இன்சார்ஜ் கமிட்டி மெம்பர், லோக்கல் மெம்பர். எவ்வளோ பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா? அடுத்தது டிஆர் பதவிக்கு ஒருத்தர் போடுறாங்க, அவர் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. முதல் நாள் இன்டர்வியூ நடக்குது. துணை பதிவாளர் பணியிடம் நீங்களாக இதர பணியிடங்களுக்கான தேர்வுக்குழுவின் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அவர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது அப்படின்னு சிண்டிகேட்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்புறம் 1 மாதத்துக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் சேர்ந்துடுறாரு. பணியில் சேர்ந்த பிறகு
சோன்சோ டேட்டில் வந்து இவர் நடந்த தேர்வில் இவரும் தேர்வு செய்யப்பட்டிருந்தார், இவருடைய பணியாணை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது, குறிப்பிட்ட டேட்டில் இந்த டேட்டை போட்டு இந்த டேட்டில் இவரும் பணியில் சேர்ந்து கொண்டார், இதர டிஆர் ப்ரமோட்டான ஏஆர் பணியில் சேரும்போது இவரும் டிஆர் பணியில் சேர்ந்து கொண்டார். இது ஏதாவது இது மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ண முடியுமா? இது அரசு ஆவணமா? இது ஒரு நாளைக்கு வந்து என்றைக்கு இன்டர்வியூ நடந்ததோ அன்றைக்கி தேர்வு நடத்தப்பட்டிருந்தால் தேர்வு செய்யப்பட்டிருந்தாருங்கிறது அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். பணியாணை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் என்ன காரணத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்தது பின்னாடி இவரை வந்து அப்ரூவல் ஆகி இவரை வந்து இது சிண்டிகேட் அப்ரூவல் இல்லாமல் இவரை எப்படி ஜாயின் பண்ண முடியும்? அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி சிண்டிகேட் தான். அது ஒரு டிஆருக்கு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாரும் கிடையாது. சிண்டிகேட் அப்ரூவல் இல்லாமல் இவர் போய் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு இந்த கதையெல்லாம் பின்னாடி வருது. ஏன்னா இவர் உண்மையிலேயே தேர்வு செய்யப்பட்டு பணியாணை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அந்த சிண்டிகேட் மினிட்ஸ்லேயே அது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். பதிவு செய்யப்படலை. அதனால் இது அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து துணை பதிவாளர் பணியிடம் நீங்களாக இதர பணியிடங்களுக்கான தேர்வுக்குழு பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சிண்டிகேட்டில் ரெக்கார்டு. இவர் ஜாயின் பண்ணுறதுக்கும் இடையில் உள்ள டேட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியலை, அதில் அந்த ரகசியம் நமக்கு தெரியலை. ஆக மொத்தத்தில் இவர் முறையாக தேர்வு செய்யப்படவில்லை. தேர்வு செய்யப்படாதவர் இப்போ ரிஜிஸ்ட்ரார்னு போட்டு வச்சுருக்காங்க. ரிஜிஸ்ட்ரார் எப்படி? ரிஜிஸ்ட்ராருக்குன்னு தனி தகுதி, ரிஜிஸ்ட்ராருக்கு எப்படி செலக்ட் பண்ணணுங்கிறது இதில் வந்து ஸ்டாச்சூஸில் தனி இது இருக்குது. ஸ்டாச்சூஸில் விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளின் படி டிஆர்லேருந்து ரிஜிஸ்ட்ராரை பதவி உயர்வு வழங்குவதற்கு எந்த விதிகளும் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் இவர் மட்டும் எப்படி வந்தார்? கண்டினியூ ஆகிட்டுருக்காரு. இவர் தப்பு பண்ணிட்டாருன்னு கேட்டால், இது மாதிரி தப்பாக இருக்குதுன்னு கேட்டால் ராஜாராம் என்ன சொல்கிறார்? எந்த இதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. அதாவது சீனியர் ஸ்கேல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒருத்தரை பதிவாளராக போடலான்னு இருக்குது. அகடமிஷியன் அதில் தான் அடிக்கோடிட வேண்டிய விஷயம். அகடமிஷியனை தான் அதில் அப்பாயின்ட் பண்ணணும். ஆனால் இவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் இஸ் நாட் ஏ அகடமிஷியன். ஏஆர்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இவருக்கு. இதை பற்றி ஆர்டிஐயில் கேட்டால் அங்கே ஒரு இவர் ஒருத்தர் இருக்கார், பொது தகவல் அலுவலர்னு. எது கேட்டாலும் இது தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன். பொதுமக்கள் வரிப்பணத்திலேருந்து கொடுக்குற சம்பளத்துக்கு அந்த சம்பளம் அதுக்கு தகுதியுடையவரான்னு கேட்குறதுக்கு என்ன தனிநபர் இன்ஃபர்மேஷன்? யார் இது உங்களுக்கு சொன்னால்? இந்த இவங்க எல்லாம் தமிழ் தெரியல. அதாவது அட்லீஸ்ட் இங்கிலீஷ் தெரியலைன்னா தமிழ்லையாவது இந்த ஆக்டை வாங்கி படித்து தொலைங்களேன். தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும்ல ஆக்டு. தனிநபர் இன்ஃபர்மேஷன்னா எதுன்னு பாருங்கள், எதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் கிடையாது. இப்போ இறுதியாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இது பொதுமக்கள் மத்தியில் இதை முழுமையாக ஆவண ஆதாரங்களோட புத்தகமாகவும் யூடியூப் சேனலாகவும் தொடர்ந்து போட போகிறோம். ஒவ்வொரு முறைகேடும், அந்த முறைகேடுக்கு காரணமானவை யார், அதனால் பயனடைந்தவர்கள் யார், அதுக்கான ஆவண ஆதாரங்கள் எல்லாத்தையும் வரிசையாக போட போகிறோம். அதுக்கு அடுத்தது இதில் இந்த முறைகேடுகளில் ஈடுபட்ட அனைத்து நபர்கள் மீதும் கிரிமினல் வழக்கு நேரடியாக பர்மிஷன் வாங்கி ஃபைல் பண்ண போகிறோம். அவங்க அங்கே கோர்ட்லேயே சொல்லட்டும். ஏன்னா இப்போ இந்த நபர்கள் இப்போ இந்த 40 பேரில் நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்போ 10 வருடம் ஆக போகுது. 2017-18 9 வருடம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இவங்களுக்கு சம்பளமாக மட்டும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இன்எலிஜிபிள் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியத்தை பிடித்தம் செய்யலாம்னு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கு. இப்போ அண்மையில் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 51 பேரை டெர்மினேட் பண்ணி டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு சொல்லியிருக்கு. இப்போது தகுதியற்ற நபர்கள் என்று முடிவெடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமலே இருந்தால் என்ன, அதனால் என்ன அர்த்தம்? அந்த கமிட்டி போகிறதோட பிரயோஜனம் என்ன? ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்தது இந்த ஒவ்வொரு கமிட்டிக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கடுத்தது கமிட்டி போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் இழுக்கும். அப்புறம் சிண்டிகேட் கூடாது. சிண்டிகேட்டு ஒரு 6 மாதம் கூட்டுறதில்லை. சிண்டிகேட்டு தானே இது முடிவு பண்ணணும், கூட்டுறதில்லை. அப்புறம் அடுத்தது அந்த கமிட்டி நடவடிக்கை எடுக்கலை, அடுத்த ஒரு கமிட்டி, அந்த கமிட்டி ஒரு வருடம் எடுத்துக்கும், அதுக்கு ஒரு கமிட்டி. இதுக்கு இடையில் இந்த கமிட்டி ரிப்போர்ட்டை லீகல் ஒப்பீனியன் வாங்குவாங்க. ஒரு நிர்வாகத்திறமையே இல்லாமல் எடுத்ததுக்கெல்லாம் லீகல் ஒப்பீனியன் வாங்குகிற ஒரு ஆள் எதுக்கு அந்த பதவியில் வச்சுருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். ஒரு நிர்வாக பதவிங்கிறது எங்கே? அவர் எக்ஸீட் ஆகிட்டாருன்னா, அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா
அதை கேட்குறதுக்கு கோர்ட் இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குது. நீ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலை, அதனால் நீ ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்ற லீகல் ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா லீகல் ஒப்பீனியன் கேட்குறதுக்கு ஒரு 6 மாதம், அதுக்கடுத்தது மறுபடியும் வந்து அதை எந்த இதுவும் பண்ணுறதில்ல, தூக்கி போட்டுடுறது. அப்புறம் கமிட்டி மெம்பர் யார் போடுவீங்கன்னா, இந்த ஃபேவரை யார் பண்ண போகிறாங்களோ அவங்கள தான் கமிட்டி மெம்பர் போகிறது. சுப்பிரமணியம் அதாவது முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்ட தியாகராஜன்கிற ஒரு பதிவாளரை அவர் நடந்துக்கிட்ட முறையை அவர் இதிலேயே கொடுத்துருக்காரு. அதில் என்ன ஒரு முக்கியமான செய்தி என்ன, இதே ராஜாராம் என்ன பண்ணுறாருன்னா, ஐஏஎஸ் விதிமுறைகளின்படி இவங்க என்ன பண்ணணுன்னா, ஐஏஎஸ் இல்லை எல்லா அதிகாரிகளும் தனக்கு கீழ் உள்ள அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமான உத்தரவுகள் மட்டுமே பிறப்பிக்க வேண்டும். அப்படி சப்போஸ் தவிர்க்க முடியாத காரணங்களால் எழுத்துப்பூர்வமான உத்தரவு பிறப்பிக்க முடியாத வாய்மொழியாகவோ ஃபோன் மூலமாகவோ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அந்த உத்தரவை எழுத்துப்பூர்வமாக உறுதி செய்ய வேண்டும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இது முசௌரியில் என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு தெரியல, அது என்ன லாங்குவேஜில் கொடுத்தாங்க, எதில் எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்க, இவர் ட்ரைனிங் இன்றைக்கி ஆப்சண்ட்டாக என்னென்னு அதை பற்றியெல்லாம் தெரியல. அவர் எல்லாமே ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன், அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவர் தியாகராஜன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. தொலைபேசி வழி செய்தியின் அடிப்படையில் இப்படி பண்ணுறேன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒன்று அவர் நான் வாய்மொழியாக சொல்லலைன்னு சொல்லணும், சொல்லியிருந்தா அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அவர் சொல்லலைன்னா நான் சொல்லாத போது எப்படி எழுதான்னு இவர் கேட்கணும். ஆனால் அவரை காப்பாற்றுற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய துணைவேந்தர் வந்தார் சுப்பிரமணியம்னு, அதாவது 11 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருந்த இடத்துல கிட்டத்தட்ட 30க்கும் மேலே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை அப்பாயின்ட் பண்ணவர். அவர் அதாவது ஆய்வு உதவியாளர்களையும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக மாற்றினார். அந்த போஸ்டிங் இருந்தால் தானே மாற்ற முடியும். நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? ப்ரொஃபஸரை ஒரு உயராய்வு மையத்தில் ப்ரொஃபஸரையும் அசோசியேட் ப்ரொஃபஸர் பிளேஸையும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக எப்படி மாற்ற முடியும்? அதுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு கிடைச்ச பலன் என்னதில், அவங்கள்ட்டேருந்து என்ன வாங்குனீங்க நீங்கள் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் எழுது இல்லையா? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. ப்ரொஃபஸர் இடத்துல போய் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை ஃபில்லப் பண்ணுறாரு. இப்படியெல்லாம் ஃபுல்லப் பண்ணவரை கொண்டாந்து இந்த கமிட்டிக்கு தலைவராக அவர் இதை பற்றி விசாரிக்கிறாராம். ஏன்னா யோக்கியம் வர்றான் செம்பெடுத்து உள்ள வைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது மாதிரி ஒரு ஆள் ட்ரெயின்டு பேக்ரவுண்டு உள்ள ஆள் கமிட்டியில் போட்டால் எப்படி இருக்கும்? அந்த கமிட்டி எப்படி உருப்பிடும்? இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. அந்த கமிட்டி போட்டாங்க, சிண்டிகேட்டில் வச்சாங்க, அது அப்புறம் ஒத்தி வச்சுட்டாங்க பேசாமல். அது இப்போ ஒத்தி வச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. அதாவது என்ன அப்படின்னா, இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொத்தமாக தப்பு தான் நடக்குது. எதை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அது தவறு தான். அந்த தவறு அத்தனைக்கும் நடவடிக்கை கிடையாது. அவங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவங்க ரிட்டைன் பண்ணி வச்சுட்டு ரிட்டையர் ஆனபோது டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க. ரிட்டையர்ட் ஆகி போன பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க, நீ இவ்வளோ சம்பளத்தில் பிடித்தம் பண்ணணும்னு ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க ஃபார்மாலிட்டிக்கு, இவங்க முதுக ஸ்கின்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. கோர்ட்டு அறிவுரையின்படி என்னென்னா 5 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் நடவடிக்கை எடுத்துருக்கணும், ரெக்கவரி எல்லாம் பண்ணியிருக்கணும். இவங்க வேணும்னு தெரிஞ்சே பண்ணுறதில்ல. அவங்க உடனே கோர்ட்டுக்கு போக சொல்லி இவங்களே அட்வைஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டுக்கு போன பிறகு இவங்க சரியான கவுண்டர் ஃபைல் பண்ணுறது கிடையாது. உடனே அவங்களுக்கு நீங்கள் கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு இருந்த தன்னுடைய முன் வைக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தானே முடிவெடுக்க முடியும். ஏன்னா இப்போ இவங்களே அதுக்கு ஆதரவாக செயல்பட்டு முக்கியமான ஆவணங்களை கொடுக்குறதே இல்லை. அப்போ என்ன ஆகிடுது, கோர்ட்டு நீங்கள் பணத்தை கொடுங்கன்னு போடும், திரும்ப அதை வாங்கி வச்சுட்டு சும்மா உட்காந்துடுறது, திரும்ப கண்டெம்டாக கோர்ட்டு போடுவாங்க, திரும்ப பணத்தை கொடுத்துட வேண்டியது. இதில் இந்த மாதிரி உள்குத்து வேலைகளில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம யோசிக்கணும். இதை பற்றி முழுமையான விசாரணை நடத்தணும். ஒரு சிபிசிஐடி என்கொயரி, அதாவது இதில் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் ஒரு சிபிசிஐடி என்கொயரி போட்டு இவங்க மேலே அத்தனை பேரும் என்ன கிட்டத்தட்ட அனைத்து விஷயங்களிலும் ஊழல் குற்றச்சாட்டு, எல்லாமே இன்னெலிஜிபிள், யாரும் எதுக்கும் தகுதி இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இதை பூரா முழுமையான ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். முழுமையாக பண்ணி இதை ரீவாம்பிங் பண்ணணும். பண்ண பிறகு தான் தமிழ் யூனிவர்சிட்டிக்கு ஃபண்டே கொடுக்கணும். இப்போ பட்ஜெட் வரப்போகுது. தமிழுக்கு ஏன் அப்படின்னா மற்றவங்களே கேட்பாங்க, தமிழுக்கு ஒன்றுமே பண்ணலை இந்த கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் தமிழை சொல்லி பழைப்பு நடத்துகிற ஒரு கூட்டம் எப்போவும் இதே மாதிரி டமுக்கடிப்பாண்டியாளோன்னு ஆரம்பிச்சிருவாங்க. இதை என்ன அப்படின்னா தமிழுக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு. ஆனால் தமிழ் பல்கலைக்கழகத்தை ரீவாம்பிங் பண்ணி சுத்தமாக எல்லாத்தையும், அதாவது சலவை செய்து இதில் இருக்கிற தப்பை எல்லாம் கண்டுபிடிச்சி
அப்படி பண்ணாதான் நீங்கள் கொடுக்குற ஃபண்டு, எந்த ஃபண்டு கொடுத்தாலும் இந்த தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு போய் சேரும், தமிழ் வளரும். இல்லைன்னா தமிழ் வளராது. புல்கள், ஏதாவது சொன்னாங்கள்ல, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம்னு. இது புல்லுக்கு மட்டும்தான் போகும், நெல்லுக்கு போகவே போகாது. ஏன்னா நெல்லுன்னு அங்கே இல்லவே இல்லை. அதனால் இதை நாங்கள் இப்போ நீங்கள் இது புதிய அரசு இதை நடவடிக்கை எடுக்கணும்னு நம்புகிறோன்னா, இந்த புதிய அரசு இந்த ஃபண்டெல்லாம் ஒதுக்கிறதுக்கு முன்னே முதல்ல ஒரு ரீவாம்பிங் ஆப்ரேஷன், மொத்தத்தில் இந்த யூனிவர்சிட்டி எப்படி தான் செயல்படுது, இதனோட தமிழ் இது எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறுகிறதா என்பதை ஆய்வு செய்து அதை உறுதி செய்து கொண்ட பின்பு தான் எந்த தமிழ் பல்கலைக்கழகத்துக்குன்னு எந்த ஃபண்டும் ஒதுக்கணும். அடுத்தது, இந்த இத்தனை வருடங்களாக தொடர்ந்து ஃப்ராடிலேயே, இதில் தவறுலேயே நடந்துக்கிட்டு இருக்க, அதாவது இன்எலிஜிபிள் அப்பாயிண்டீஸ், இன்எலிஜிபிள் ப்ரொமோஷன், பே ஃபிக்சேஷன், அதன் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்குற டெர்மினல் பெனிஃபிட்டு, அதுக்கு அடுத்தது ரெக்கரிங் பென்ஷன் கொடுக்குற ரெக்கரிங் லாஸு, இதையெல்லாம் முழுமையாக ஆய்வு செய்து இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலே முழுமையாக கிரிமினல் நடவடிக்கை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த பல்கலைக்கழகத்தை சீரமைத்த பிறகு நீங்கள் ஃபண்டை கொடுத்தீங்கன்னா தான் அந்த பல்கலைக்கழகத்துக்கும் பல்கலைக்கழகமும் வாழும், தமிழும் வாழும். இல்லைன்னா பாரதி சொன்னது தான், மெல்லத் தமிழினை சாகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் அதுக்கு ஒரு பொறுப்பாளராக இருந்துடாதீங்க என்ன இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.